ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குட் வைப்ஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சேத்ரால நடக்கிற சென்னை சாண்டின்ற ஒரு எக்ஸிபிஷன் தான் நம்ம இப்போ போக போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஒரு சிஸ்டர்ஸ் டே அவுட் மாதிரி தான். வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமா ஒன்னா கிளம்பியாச்சு. அண்ட் இதுதான் அந்த சென்னை சாண்டி. இந்த பிளேஸ் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் கிளியரான அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு 100 ஸ்டால்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போ போனாலுமே இங்கே வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க. லைக் என்னென்ன ஸ்டால்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பார்க்குற மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஹேண்ட்லூம்ஸ், க்ளோத்திங்ஸ், ஜுவல்லரிஸ், ஹோம் டெக்கார்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணுவாங்க. லைக் டான்ஸ், மியூசிக் இந்த மாதிரிலாம் கூட இங்கே பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து என்ட்ரி ஃப்ரீ தான் உங்களுக்கு. அண்ட் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் கூட உங்களுக்கு இங்கே ஃப்ரீ தான். ஸோ இங்கே இருக்க ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து வெளியே பார்க்காத கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே பார்ப்பீங்க. அண்ட் நிறைய ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஜுவல்லரிலாம் வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து காட்டன் குர்த்திஸ், காட்டன் சாரீஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டால்ஸுமே போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தாச்சு. பிகாஸ் நிறைய ஸ்டால்ஸ் இருந்ததால் எந்த கடையில் என்ன வாங்குறது அண்ட் ஒரு கடையிலையும் என்ன ரேட்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வந்து எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு இந்த ஸ்டேஷ்னரியில் வந்து பழைய காலத்து வின்டேஜ் டைரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரேட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய லேடிஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க எந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஸ்டால்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு கடையில் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த செயின், கம்மல் எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மணிலே எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி ஷாப் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. எல்லா கலெக்ஷன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ரேட் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கடையில் வந்து இந்த மாதிரி செயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் பிரேஸ்லைட்ஸ், கம்மல்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கான ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தே வாங்கிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்து ஹோம் டெக்கார்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு கிச்சன் ஆர்கனைசர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் 2-3 கடையில் வந்து ஹேண்ட்பேக்ஸ் பார்த்தேன். ஹேண்ட்பேக் கடை வந்து அவ்வளோவா நிறைய இல்லை. பட் உங்களுக்கு வந்து கிளாத்ஸ், சாரீ, சுடிதார்ஸ் இந்த மாதிரி கடை வந்து அதிகமாகவே இருந்துச்சு. சுற்றி சுற்றி வந்து நாங்கள் டயர்டாக ஆகிட்டோம். சரின்ட்டு ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சாச்சு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங் ரோல், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் நாங்கள் இன்னொரு சோடாவும் குடிச்சிட்டு இன்னொரு ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த ஒரு ஸ்டாலில் வந்து ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரேட்டும் ஓகேவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு போனோம். எனக்கு இந்த ஒரு ஆனியன் கலர் ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் என் அக்காவும் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தா. நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டாலில் போய் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கடையில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் பெரிய லென்த்தாக இருந்ததால் இவங்களுக்கு வேறு கடையில் போய் பார்த்தோம். அண்ட் நான் இந்த ஒரு ட்ரெஸ் பிக் பண்ணியிருந்தேன். கடைசியாக இவங்களுக்கு ஒரு ஸ்டாலில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கடையில் போயிட்டு இவங்களுக்கும் எடுத்தாச்சு. அண்ட் இந்த ஒரு சாண்ட் மேக்கிங் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு 3000 to 4000 ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து எனக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த முருகர் ஃபோட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க வந்து நம்மளுக்கு பர்சனலாகவும் நம்ம கேட்குற மாதிரி ஃபோட்டோஸ் பண்ணி தருவேன்னு சொன்னதால் அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் இந்த பிளேஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.